நாம இன்னைக்கு பார்க்க போற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைலேஜ் கிங்கு தான் இந்த வண்டி. சொல்ல போனோம்னா பஜாஜில் CT100. எந்த வண்டி வந்தாலும் சரி, இந்த வண்டியோட மைலேஜ் அடிச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அந்த அளவுக்கு மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டி இல்லை, இதுவும் ஒன்று. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2020 மாடல், லாஸ்ட்டாக வந்த BS4 மாடல், TN60 தேனி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி, சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸ் சேல்ஸுக்கு வந்திருக்கு. வாங்க வண்டியோட டீட்டெயில்ஸை பக்கத்தில் போய் பார்க்கலாம். ஃப்ரண்ட் டயர் கண்டிஷன் பாருங்கள், கிட்டத்தட்ட புது டயர் அப்படியே இருக்குது. ஒரு 95% மேலே ஃப்ரண்ட் நம்பர் கார்டெலாம் பாருங்கள், எது டேமேஜ் ஆகல, உடையில. TN60 தேனி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி, ஃபைசர்லாம் பாருங்கள், நல்லா இருக்குது. எதுவும் பெருசாக உடையில தெரியல. ரைட் சைடு ஸ்டிக்கரை மட்டும் உழிச்சு விட்டாங்க, ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. மற்றபடிக்கு டேங்கெல்லாம் பாருங்கள், பேட் ஆகலை, ஸ்க்ராச்சஸ் ஆகலை, எதுவுமே ஆகலை, சூப்பராக இருக்குது. இன்ஜின்லாம் பாருங்கள், சீல்டு இன்ஜின், பிரிக்கல இன்னும். எங்கேயுமே என்ன சொல்ல டேமேஜ் ஆனதோ, இடிச்சு உடஞ்சது, பெயிண்ட் போனதோ அந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது. ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. செயின் கவர்லாம் பாருங்கள், ஒரு சிலர் செயின் கீ கவர் இருக்கும், மேக் கவர் இருக்கும், மாற்றி மாற்றி இருக்கும். இது வந்து அப்படியே கம்பல் சூப்பராக இருக்குது. அந்த சேரி கார்டில் மட்டும் அந்த கால் வச்சு கொஞ்சம் பெயிண்ட் போயிருக்கு. சைட் டோர்லாம் பாருங்கள், அப்படியே புதுசாக இருக்குது. சீட் கவர், டேங்க் கவர் இப்போ தான் பிராண்ட் நியூ லெதர் போட்டிருக்காங்க, அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கேவும். ரியர் டெயில் பீஸ்லாம் பாருங்கள், லைட்டாக அந்த இடத்துல ஹெல்மெட் போட்ட இடத்துல மட்டும் லைட்டாக சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டிக்கர் மட்டும் பிஞ்சிருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. ஏர் மக்காலாம் பாருங்கள், பின்னாடி வந்து இடிச்சு உடச்சி செஞ்சது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அந்த ஹெல்மெட் போட்ட இடத்துல மட்டும் லைட்டாக ஸ்டிக்கர் கிழிஞ்சிருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. ரியர் டயர் கண்டிஷன் பாருங்கள், இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 80% மேலே இருக்குது. சைலன்சரில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக கால் வச்சு கொஞ்சம் பெயிண்ட் போயிருக்கு. ரைட் சைடு டோருமே பாருங்கள், பேடாகலை, உடையில, எதுவுமே ஆகலை. டேங்குமே ரைட் சைடு பாருங்கள், பேடாகலை, சூப்பராக இருக்குது. ஒரே ஒரு இடத்துல சின்ன ஒரு ஸ்க்ராட்ச் மட்டும் ஆயிருக்கு. CT100 இந்த அளவுக்கு தெளிவாக பார்க்குறது உண்மையிலேயே பெரிய விஷயம். ஏன்னா ஸ்டிக்கர் அதிகமாக வர்றதுனால வெயிலில் போட்டோமாக அப்படியே பேடாகி போகும். பக்காவாக இருக்குது இந்த வண்டி. 26,000 சம்திங் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு. அதிகமாக மைலேஜ் கிடைக்கணும், இன்னைக்கு பெட்ரோல் விற்கிற விலைக்கு என்னால் என்ன சொல்லுவது அப்படின்னு சொன்னோம்னா, பெரிய வண்டியெலாம் எடுத்து அதிகமாக பெட்ரோல் போட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வண்டியை தாராளமாக வாங்கலாம். லைட் வெயிட்டாகவும் இருக்கும், ரொம்ப வெயிட்டாகவும் இருக்காது. சூப்பராக இருக்கும் வண்டி, ஓட்டுறதுக்குமேவும் ஓரளவுக்கு நல்லா சொகுசாகவும் இருக்கும். இன்னொன்று ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கும் ரொம்ப ரேட்டு கம்மி, சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே நம்ம வாங்கிக்கலாம். இந்த வண்டி அந்தளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டு. இந்த வண்டியோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே, ஃபைபர் பார்ட்ஸ்லாம் சரி. ஒரிஜினலே சொல்ல போனோம்னா இந்த வண்டிகளுக்குலாம் வந்து விலை கம்மி தான், அந்தளவுக்கு பெருசாக கிடையாது. சூப்பராக இருக்கும் வண்டி. மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும், ஓட்டுறதாக இருக்கட்டும், மைலேஜாக இருக்கட்டும், எல்லாமே பெஸ்ட்டான வண்டி இந்த வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸ் சேல்ஸுக்கு வந்துருக்கு. இந்த வண்டிக்கு நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னாக்கும் 46,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அதையுமே பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.